டாக்டர் சஃபி, தமிழீழத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்தார் சீமான் அப்படின்னு ராஜீவ்காந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார். பெரியார் எதிர்ப்புக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு கவுண்டர், இப்படியாக அது போச்சு. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் அதை பெரியாரை ஆதரிக்கிற கட்சிகள் கொடுத்தாங்க. இப்போ அதிலேருந்து நகர்ந்து இப்போ தமிழீழம் சார்ந்த பார்வை அப்படிங்கிற இடத்திலிருந்து சில கேள்விகளை திமுக வைக்குது. அவர் இளைஞர்களை ஏமாற்றுகிறார். அதற்கெல்லாம் எப்படியான ஆதாரங்களோடு அதை முன்வைக்கிறார் ராஜீவ்காந்தி? இதுக்கு ஆதாரம்னு பெருசா நம்ம காமிக்க வேண்டியது இல்லை மேடம். பிகாஸ் அவருடைய டைம் லைன்லேயே ஆதாரங்கள் இருக்கு. 2009க்கு முன்னாடி சீமான் அவர்கள் ஈழத்திற்காக என்ன செய்தார், தமிழீழத்துக்காக என்ன பேசினார், அங்கே என்ன அவர் அதுக்கு உண்டான விஷயத்தை ஏதாவது ஒன்று முன்னெடுத்தாரா? ஓகே, அதை விட்டுருங்க, அது எதுவுமே செய்யலை, அக்செப்டட். 2010க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழீழத்துக்காக இவர் என்ன செய்தார், இலங்கையில் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார், அதை விட்டுருங்க. இலங்கையில் தமிழ் மக்கள் நாங்கள் பேசலை, சரி ஓகே, இவருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதோட சாப்டர் முடிஞ்சது. இங்கே உள்ள ஈழ அகதிகளுக்கு இவர் என்ன செய்திருக்கிறார்? இங்கே இருக்கிறாங்கள தமிழ்நாட்டில், இவருடைய எண்ணம் எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிற தமிழீழ மக்கள் மட்டும்தானே. அங்கே தான் திருநதி வாங்குறாரு. இங்கே இருக்கிற முகாமில் இருக்கிற அகதிகளை எத்தனை முறை சீமான் சந்தித்து இருப்பார் மாசத்துக்கு? உங்க ரத்தம் தானே அது. அவங்க இங்க ஓடி வந்தாங்க இல்லையா? தமிழீழம் குறித்து இங்க பேசுறது எல்லாத்தையும் நம்ம அப்படி பார்க்க முடியுமா? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? தமிழீழம்னா அங்க இருந்து அகதிகளா நம்ம நாட்டுல தஞ்சம் புகுந்திருக்காங்க. நீங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய யாரை முதல்ல போய் பார்க்கணும்? அவர்கள் எல்லாம் பிரபாகரன் தலைவரை பார்த்த ஆளுங்களே. அப்படி நீங்க அவரை தலைவரை பாக்குறீங்க. நீங்க எத்தனை இந்த மாதம் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை இலங்கை அகதி முகாமுக்கு சீமான் சென்றார்? இல்ல அவர் கட்சியில் யாராவது ஒருத்தர் போனாங்களா? இது கேட்போம் இல்லையா? ஸோ இவ்வளவு நாள் இதெல்லாம் பேசுனது கிடையாது மேடம். வி வேர் அவாய்டிங். இதெல்லாம் நாங்கள் கேட்டது கிடையாது. ரீசன் என்ன தெரியுங்களா? இப்போ சார் கூட சொன்னார், நாங்கள் தமிழ் தேசியம் போனாக்கா பெரியார் எதிர்த்து தான் ஆகணும்னு. திராவிடம் என்பது பெரியார் மட்டும் இல்லை. அதே நேரத்தில் நீங்க எதிர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் தான் எதிர்க்கிறீங்க. ஆன் த ஹோல் என்ன சார் ரொம்ப அவர் கிளியரா சொன்னார், தமிழ் தேசியத்தோட கோட்பாடு திராவிடத்தையும் ஆரியத்தையும் எதிர்ப்பது. என்னைக்காவது ஆரியத்தை எதிர்த்து பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. அதே பாஜக குறித்து கடுமையான விமர்சனங்களை பத்திரிகையாளர் சந்திப்புல வச்சிருக்கிறாரு. அங்கொன்னும் இங்கொன்னுமா எப்போவாவது ஒன்று நீங்களே ரிமைண்ட் பண்ணி சொல்ல முடியும். இதே திமுக பற்றி எத்தனை பேர் பேசுறது நீங்களே என்ன சொல்லுவீங்க? உங்களாலே கடற்கடன்னு சொல்ல முடியும். இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் இது ஏன் கேட்குறேன்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் அப்ரோச் பிட்வீன் ஆரியம் அண்ட் திராவிடம்? உங்களுக்கு அப்படி தமிழ் தேசியத்தோட முழுமையான ஆள் நீங்கன்னா திராவிடமும் ஆரியமும் நீங்க முழுமையாக எதுக்குறீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் கொடுத்துக்கணும் இல்லையா? அந்த பேலன்ஸ் நீங்க இதோட எப்போ கொடுத்துருக்கீங்க? எத்தனை முறை நீங்க RSS பத்தியோ மோடி பத்தியோ அமித்ஷா பத்தியோ இப்ப நடக்கக்கூடிய அவங்க விஷயம் பத்தி பேசியிருக்கீங்க? தைரியமா பேசினது இல்லையே. ஒவ்வொரு முறையும் திமுக பத்தி பேசக்கூடிய நீங்கள் பாஜக பத்தி எத்தனை முறை பேசிருக்கீங்க? இன்னைக்கு நீங்க பெரியாரை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க? அப்போ who is behind you? இல்ல மேடம், நேத்து ஒரு பாஜக இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால பாஜக பின்னால் இயங்குது அப்படின்னு நேரடியாக அதை பார்க்க முடியுமா? 100%. இதுல நேரடியாக என்ன பார்க்க வேண்டியிருக்கு? இப்போ சார் பேசும்போது கூட சொன்னார் இல்லையா, எஸ்வி சேகர் பேசும்போது யாரும் ஒன்றும் சொல்லலை, ஹெச் ராஜா பேசும்போது யாரும் சொல்லலை. ஏன்னா எஸ்வி சேகரும் ஹெச் ராஜாவும் முன்னாடி பெரியார் ஆதரித்து கிடையாது. இப்போ அண்ணன் போட்டு காமிச்சார்ல வீடியோ, எஸ்வி சேகர் அவர்களோ ஹெச் ராஜா அவர்களோ அண்ணாமலை அவர்களோ முன்னாடி பெரியாரை ஆதரித்து இப்போ மாற்றி பேசவில்லை. இவர் தான் அப்படி மாற்றி பேசுறாரு. அப்போ யாரை எதிர்க்க வேண்டியிருக்கு? பாயிண்ட் அது தானே. சரி ஓகே, லீவ் இட் அப்பார்ட். நான் கேட்குறேன், இப்போ 2021 திமுக ஆட்சி வந்த பிறகு மீண்டும் அந்த மேட்ருக்கே வரேன். இங்க இருக்கிற அகதிகள் முகாமுக்கு பழுதடைந்த வீடெல்லாம் சுமார் 7500 வீடுகளை புதுப்பித்து தருமாறு முதல்வர் அதுக்கு இதை எடுத்து பல கோடிகள் செலவு பண்ணி அது முதல் இதா கட்டமா 3500 வீடுகள் மாட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இது சீமானுக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன், அந்த பழுதடைந்த வீடுகளை போய் பார்த்தாரா இல்ல புதுப்பிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை போய் பார்த்தாரா? அப்ப இவர் யாருக்கான அரசியல் இங்க செய்கிறார்? அதாவது தமிழ் தேசியம் தமிழீழத்திற்கான அரசியலை தான் அவர் செய்யறாரு. அதுவே செய்யலையே. நான் 2 விஷயம் கேட்டேன் உங்கள்கிட்ட. ஸ்ரீலங்காக்கு எப்போ போனார்? அதுக்கப்புறம் 2010க்கு அப்புறம் எத்தனை பேர் ஸ்ரீலங்காக்கு போனார்? இவர் அங்க இருக்கிற தமிழ் மக்கள் எத்தனை தடவை பார்த்தார்? இவர் அவங்களுக்கு உண்டான எந்த ஆதரவு கொடுத்தார்? எந்த விஷயத்துக்காக அங்க உள்ள மக்களுக்காக மோடிட்ட பேசினார்? கேள்வி வருது இல்ல? ரைட். இங்க இருக்கிற அகதிகள் முகாம் எத்தனை முறை போனார்?
எத்தனை முறை எங்களுக்கு மக்களை பார்த்தா, எத்தனை முறை அவங்களுக்கு வீடுகள் இல்லையா, சாப்பாடு இல்லையா, என்ன செஞ்சார்? கொஸ்டின்ஸ் நாங்களும் வைப்போம் இல்லையா? அதனால தான் சொல்றோம், விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தே சீமானா இருப்பார்னு சொல்றோம். பிரபாகரன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட காரணமே சீமானா இருக்கு. ஆதாரம் இருக்கணும்ல. சொல்றேன் இல்லையா? அதுவும் சொல்றேன். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம நேத்து ஒரு பேட்டி ஒன்று பார்த்தோம், சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் சொல்றாரு மிக தெளிவாக, அவர் he is giving a complete data record. அதுல சீமான் வந்து மறுக்கிறதுக்கு இருக்குமா இல்லை என்ன பண்ண முடியும்னு தெரியல அவரால். ஒரு எல்லாளன் ஒரு இதுக்காக நாங்க போறோம், இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. பிரபாகரன் அவர்களை ஒரு முறை இவர் போய் சந்திக்கிறார், ஆனா மீண்டும் அவரை சந்திக்கணும்னு நிர்பந்திக்கிறார். ஒய்? ஒரு முறை ஒரு தலைவரை பார்த்தாச்சுங்க, அவருடைய பாதுகாப்பு படையம் எப்படி இருக்கும், அதை மீறி உள்ள எப்படி போகணுங்கிறது இவரே விவரிக்கிறார். அப்போ அவரை மீண்டும் போய் நீங்க சந்திக்க டைம் கேட்கறீங்கன்னா ஒய்? அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, மறைமுகமா என்ன பண்றீங்கன்னா, அந்த விஷயங்களை நீங்க வந்து கண்காணிச்சு யாருக்கோ உளவு சொல்றீங்க. நான் சொல்றேன் இல்லையா, அவர் மீதான இம்ப்ரஷன் ஏதோ அவருக்கு ஹெல்ப் பண்ண இல்ல அவருடன் அவருக்கு என்ன மேடம் இவரு ஹெல்ப் பண்ண போறாரு? பிரபாகரன் அவர்களுக்கு சீமான யாருன்னே தெரியாது பிரபாகரனுக்குன்னு சொல்றாங்க மேடம். 8 நிமிஷம் தான் பேசி இருப்பாருன்னு. அவருக்கு இவர் என்ன ஹெல்ப் பண்ண போறாரு? என் क्वेश्चन அதுதான். who is he to help பிரபாகரன் அவர்கள்? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இரண்டாவது முறை நிர்பந்திக்கப்பட்டு போறார். அவர் திரும்ப திரும்ப கேட்டு உள்ள போறார். எதுக்காக போகிறார்? அப்போ அங்க இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கண்காணிச்சு, அதனாலதான் உங்களை அங்க யாரும் நம்பலன்னு நேத்து பேசின ஒளிப்பதிவாளர் சொல்றாரு. சீமான் அவர்களை அங்க யாருமே நம்பவில்லை. போட்டோ வீடியோ இது கூட நீங்க வந்து அவர் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப உங்களுடைய நம்பகத்தன்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல, ஈழ மக்களுக்கு இல்ல, பிரபாகரன் அவர்களுக்கே இல்ல. உங்களை அவர்களே நம்ப வச்சிருந்தார் இல்லையா? அப்ப எந்த எந்த இதுல நீங்க பெரியார் இன்றைக்கு அதை வந்து மறுக்கவோ இல்லது அன்றைக்கு அவர் வந்ததை இப்படிதான் பேசுறதுக்கு அவரும் இல்லை இன்றைக்கு. ஆனால் இது இன்னைக்கு கல அரசியல்ல முன்னாடி வந்து அதுதான் கேக்குறேன். இப்பதான் பாயிண்ட் வரீங்க. அததான் நான் கேக்குறேன். பிரபாகரன் அவர்கள் இதை மறுப்பதற்கு இல்லைன்னு தான் இவ்வளவு டிராமாவும் சொல்லியிருக்கிறார். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அதே நேரத்துல இங்கிட்டு அந்த கேள்வி வரும்ல. இல்ல நான் என்ன அவர் வந்து இவர்தான் செஞ்சார்னா இன்னைக்கு எப்படி ஈழ தமிழர் நீங்களே சொல்றீங்க திரள் நிதி கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்களா? அது எப்படி கொடுப்பாங்க? மேடம் சொல்றது 100% சரி. இந்த பக்கம் வரும்ல கேள்வி. நாங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் கேக்குறோம், 15 இயர்ஸ் உங்களை விட்டுருக்கோம். என்னன்னா மேடம் வெரி கிளியர், நீங்க கேட்ட கேள்வி வந்து அவர் போய் பார்த்தாரு, சரி அவர் இப்போ அதை வந்து ரிப்பன் பண்ண இது இல்லைல்ல, அவர் இல்லைல்ல உயிரோட. அவர் உயிரோடு இல்லாததால தான் இவர் இவ்வளவு கட்டுக்கதையை இங்க பரப்பி இருக்கிறார். இன்னொரு இதுல பெருந்தன்மையான விஷயம் என்னன்னா, இவர் இவ்வளவு கட்டுக்கதை கட்டியும் இதெல்லாம் பண்ணியும் கூட இருந்த ஆட்கள் வந்து அமைதியை காத்திருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? ஏதாவது ஒரு மாற்றம் இவர் மூலம் ஏதாவது ஒன்று வரும்னு சொல்லிட்டு அவங்க நம்பி இருந்திருக்காங்க. பாவம் அந்த 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 மக்களுக்கும் அவர் கூட இருந்த அந்த நண்பர்களுக்கும் இவரை நம்பி போன இளைஞர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் சொல்லணும். என்னன்னா, இல்ல எல்லா கட்சியிலும் இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்கிற மாதிரி அந்த கட்சியிலும் இருக்காங்க. இல்ல அதுதான் சொல்றேன். ஒரு டாக்டரா நான் சொல்ல வேண்டிய மேட்டர் என்ன தெரியுங்களா? நேத்து அவர் ஒளிப்பதிவாளர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அவர் ஒரு ஹாலுசினேஷன் மோட்ல வந்து இது எல்லாத்தையும் மாத்தினாரு. ரீசன் என்னன்னா, இப்போ நானும் செந்தில்வேலனும் நம்ம பிரபாகரன் சாரும் யாராவது 2-3 பேர் இங்க இருக்கிறவங்க இல்ல பேசிட்டு இருக்கும்போது இவர்கள் ஏதாவது நடந்தது இவர்கள் சொல்லும் போது அது எனக்கா நடந்ததாக நான் யூகித்து கொண்டு சந்திரமுகி படத்துல ஜோதிகா பண்ற மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னன்னு சொல்லுவீங்க? அதுதான் உண்மையாகிறது. இப்போ ஆமக்கறி அவர் சாப்பிடவே இல்லைங்கிறாங்க. இட்லிக்குள்ள கறி வைக்கலன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? பிரபாகரனுடைய சகோதரர் மகன் சொல்றாரு. இவர் அவருக்கும் போராட்டம் என்ன சம்பந்தம் கேட்கிறாரு. அப்ப உங்களுக்கும் போராட்டம் என்ன சம்பந்தம்? ஈழ போராட்டத்துல நீங்க என்ன சார் பண்ணீங்க? கண்ணத்து போய் நின்னீங்களா? உங்க நெய்தல் படைக்கு போய்? எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. இது சமூக வலைதளங்கள்ல பேசப்படுற இடங்கள்ல இது ஒரு மாபெரும் போராட்ட வரலாறு, உயிரை மாய்த்து அது பெண்கள் உட்பட பாலின சமத்துவத்தோட எல்லாரும் களத்துல முன்னாடி நின்னு உயிரை கொடுத்த ஒரு போராட்ட வரலாறு, அவ்வளவு பெரிய தமிழீழ வரலாறுல மீண்டும் வந்து அது ஒரு சாப்பாடோட அதை பார்க்கப்பட்டு இன்றைய தலைமுறை பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல சமூக வலைதளங்கள், ரொம்ப வேதனைக்குரியது இல்லையா? பேச வைத்தது யாரு? நான் கேட்கிறேனே மேடம், சிம்பிளா நான் ஒண்ணே கேட்கிறேன். அவ்வளவு பெரிய வரலாறு. ஏன்னா சீமான் அவர்களுடைய மேடை பேச்சை பல பேர் ரசிச்சிருக்காங்க. நானும் செந்தில்வேலனும் இருப்போம், நாங்கெல்லாம் கண்டிப்பா இருப்போம். ஆனா ஒன்ஸ் அவர் அதை திரித்து பொய் சொல்ல ஆரம்பிக்கும் போது, இந்த மாதிரி அதாவது சம்பந்தமே இல்லாம பேச ஆரம்பிக்கும் போதுதான் எங்களுக்கே தோன்ற ஆரம்பிச்சது இவர் எங்கேயோ சரி. ஏன்னா அப்ப வந்து பெரியார் கொள்கையை ஈர்த்தவர், பெரியார் கொள்கையை பேச ஆரம்பிச்சார் மேடையில. அப்படி இருந்த சீமான் அவர்கள் தடம் மாறி போய்
இட்லிக்குள்ள கறி இருந்தது, நான் பிச்சு சாப்பிடும்போது அந்த தோணியில் இது ஆமை ஓடு இருந்தது, இதெல்லாம் பேசிய விஷயங்கள் ஒவ்வொன்றா வெளியே வருது இல்லையா விரைவாக. பிகாஸ் இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் பீரியட் அண்ட் டைம் மேடம். சீமான் அவர்கள் தான் பிரபாகரன் அவர்களை காட்டி கொடுத்தார் என்ற விஷயமும் அம்பலமாகும். அதுவும் சீமான் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அது வர்றனைக்கு நம்ம அதை பேசுவோம். இன்றைக்கு நம்ம கிட்ட அதுக்கு ஆதாரம் இல்ல. இது எதுக்குமே ஆதாரம் இல்லாம இருந்தது. இன்னொன்னு நேத்து பேசின ஒளிபரப்பு எல்லாருக்கும் தெரியும். 2009 இறுதிக்கட்ட போர் நடக்கும்போது திமுக அங்க என்ன வேலை பண்ணுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இருங்க சார், திமுக எந்த மாதிரி நிலை தலைப்பு இல்ல சார், நீங்க காட்டி கொடுத்தாருன்னு சொல்லும்போது நான் பேசாம தமிழகத்துக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணார். நான் தரேன், உங்களுக்கு நேரம் தர்றேன், அந்த டாபிக் நீங்க பேசுங்க. இல்ல மேடம் தருவாங்க. இதுங்க என்னன்னா, இப்போ அவர் ஆதங்கப்படுறாரு, எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் இவ்வளவெல்லாம் பொய் சொன்னவர், இவ்வளவு மேனிபுலேட் பண்ண மேனிபுலேட்டிவ் பர்சன், ஒரு ஹாலுசினேட்டிவ் மோட்ல இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இதை செய்திருக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? ஏன்னா மனநிலை பிறழ்வு கொண்ட ஒரு ஆள் சொல்றதுக்கு ஆதாரம் இல்லங்கறத தாண்டி இன்னொரு கேள்வி இருக்குல்ல, அவருடைய ரோலே அங்க ஒண்ணுமே இல்லன்றீங்க, ஆனால் அவர் இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருப்பாருன்னு எப்படி சொல்றீங்க? மேடம் அங்க ஒரு வாரம் தான் இருந்திருக்காரு மேடம். அவர் 8 நிமிஷம் தான் பார்த்திருக்காரு. இவர் சுத்தி பார்க்க போன ஆள் அங்க. இவர் போருக்காகவோ அங்க சமாதான பேச்சுக்காகவோ அங்க இருக்கிற அரசுகளுக்கு இடையில தூதராகவோ போகல. தூதராகவும் போல, போர்லையும் இல்ல, சமாதான பேச்சுலையும் இல்ல. இவர் யார்? அப்போ ஒரு சாதாரண தோற்று போன இயக்குனர். அதுல சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. இயக்குனரா சொல்ல விருப்பம் இல்லை, முதல்ல சொல்லிட்டேன் நான். போயிருக்கிறார். அவருக்கு அந்த சான்ஸ் கூட கொடுக்கல. அங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இயக்குனராக போய் சேர்ந்தவர் இயக்க கூட சான்ஸ் கொடுக்கல. அங்க இருந்த ஒரு ஷூட்டிங்ல கன் எடுத்து வச்சு போஸ்ட் கொடுத்து வந்திருக்கிறார். அங்க 8 நிமிஷம் இதுல ஒரு போட்டோ எடுத்து வந்திருக்காரு. அந்த போட்டோ கூட அவர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு புலிகள் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்க நண்பகத்தன்மை புலிகள் 2009 புரிஞ்சு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் அவரை பத்தி ஏமாந்துருக்காங்க. அதான் உண்மை. பிரபாகரன் குறுக்கிட்டீங்க. 2009 அதாவது சீமான் அவர்கள் ஈழத்துக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சார் சொல்றாரு. 2009 துரோகம் பண்ணன்னு சொல்லல. இல்ல 2009 திமுக என்ன பண்ணுச்சு? இல்ல இதுவரை துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க மாத்தி சொல்லுங்க. சரி, சீமான் அவர்கள் துரோகம் பண்றாரு. இந்த நிமிஷம் துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, 2009 திமுக என்ன பண்ணுச்சு? 2009 இப்ப நீங்க தலைப்பு வச்சிருக்கீங்களா, தமிழீழத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்தார் சீமான்னு சொல்லிட்டு. தமிழீழம்ங்கிற வார்த்தை, ஈழம்ங்கிற வார்த்தை, அது கொட்டேஷன், தலைப்பெல்லாம் இல்ல. ராஜீவ் காந்தி இன்னைக்கு பேசின கொட்டேஷன், அது கோட்டுக்குள்ள இருக்கு, நல்லா பாத்துக்கோ. சரி சரி, அந்த வார்த்தையே பயன்படுத்த முடியாத அளவுக்கு தானே 2009 இங்க உள்ள பத்திரிகைகள் அத்தனை பேர் இருந்துச்சு. எங்கேயுமே தமிழீழம், இலங்கை சம்பந்தமான எந்த செய்தியுமே வர முடியாது. 2009 நான் பத்திரிகையாளரா தான் இருந்தேன். அது குறித்த எல்லா செய்திகளையும் அன்னைக்கு ஒளிபரப்பிக்கிட்டு தான் இருந்தோம். அன்றைக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சாலையா? சிடி யாராச்சும் கொடுத்தா இலங்கை போர் நடக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நடந்துச்சு மேம். 2009 பிராட்காஸ்டிங் ஜெர்னலிஸ்டா தான் நான் அன்னைக்கு இருந்தேன். பிரிண்ட்ல இருந்து வந்துட்டேன். நான் அப்பெல்லாம் 2009 நான் பேரை இங்க குறிப்பிடல. குறிப்பாக இந்த செய்தி குறித்த பல செய்திகளை சேகரிச்சு அந்த இடத்துல நாங்க செய்தி ஆக்கிருக்கோம். ஆனா அடக்குமுறை இருந்துச்சா இல்லையா அந்த நேரத்துல? அந்த நேரத்துல திமுக ஆளுங்கட்சி தான் இருந்துச்சு. திமுக என்ன பண்ணாங்க? திமுக எந்த மாதிரி அதுக்கு எதிர்வினை ஆற்றுனாங்க? ஒண்ணுமே கிடையாது இல்ல. அவர் சார் ஒரே ஆன்சர். திமுக தமிழ் தேசியம் இல்ல. we don't have a separate country. திமுக தமிழ்நாடு ஒரு தனி நாடு கிடையாது. இலங்கை கூட போய் போரிடுறதுக்கு திமுக ஒரு தமிழ், நீங்க சொல்ற மாதிரி தமிழ் தேசியம் தான். ஏன் திமுக அந்த கேள்வி ஆளுங்கட்சியில மத்தியில ஆளுங்கட்சியில இருந்தாலும் கேள்வி வரும். கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லிடுறேன். அப்படி இன் கேஸ் திமுக தனி நாடாக இருந்து தமிழ் தேசியம் நாங்க உருவாக்கி இருந்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி இலங்கையில போய் பார்டர் ஷூட்டிங் பண்ணிருக்கோம். சண்டை போடலாம் சொல்ல சார். கேட்ட கேள்வி மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். ரீசன் என்ன, நீங்க கேட்கறது என்னன்னா, ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் உள்ள விஷயத்துல திமுக என்ன செய்யும் திமுக என்ன செய்யும் சொல்லி தான் 15 வருஷமா இங்க இருக்க இளைஞர்கள் மூல செலவு பண்றீங்க. இந்த இளைஞர்கள் மூல செலவு பண்ற காரணம் என்னன்னா, அவங்க உண்மையை நீங்க இதுவரை சொல்லல. ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் நடக்கக்கூடிய யுத்தம் அது. அங்க உள்ள ஒரு இவங்களை அந்த நாடு பார்த்துக் கொள்கிறது. இதில் திமுகவோட ரோல் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. திமுக அங்க படை அனுப்ப முடியுமா? ஆர்மி அனுப்ப முடியுமா? திமுக மத்தியில ஆட்சியில டாக்டர் ஒரு நிமிஷம். திமுக குறித்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க, அதுக்கு அவர் சொல்றார், அன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுகள், அது பாஜக காங்கிரஸ் மீதான இந்த விமர்சனங்களை வைக்கல. நீங்க ஆரியத்தையும் திராவிடத்தையும் எதிர்க்கிறது தான் தமிழ் தேசியம்னா, ஆரியம் குறித்த விமர்சனம் எங்க இருக்கு அப்படின்னு டாக்டர் சஃபி கேட்கிறார் இல்லையா? அதுக்கு என்ன?
இல்லை ஆரியம் கொடுத்த விமர்சனம் வந்து சீமானை வச்சுக்கிட்டு தான் இருக்காரு, இல்லாமலாம் கிடையாது. அங்கங்கே வந்து அவர் வந்து பாஜக எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் அவர் பார்க்கும்போது அவர் திமுக தான் எதிர்த்தாகணும். இல்லீங்க, அவர் தேசிய அரசியல் பாக்குறாரு. திமுக தமிழ் தேசிய அரசியல், அது தமிழ்நாடு அரசியல் இல்ல. It's a nationalist party. உங்க பார்ட்டி is a nationalist party. Nationalist party should oppose a nationalist party. பார்ட்டியெல்லாம் இல்ல இல்ல, நீங்க ஆதரவாளர் ஆதரவாளர். அப்ப நீங்க யாரை எதிர்க்கணும்? திமுகவை கிடையாது, பாஜகவையும் காங்கிரஸ் ஆர்எஸ் நேரா எதிர்க்கணும். பாஜக நாங்களும் பாஜக உள்ள வந்து சொல்லணும். நாங்களும் பாஜக உள்ள வந்து சொல்லணும். பேசலாம்.